வணக்கம் நண்பர்களே. ஓம் கம் கணபதியே நமக்கு. 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டில் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசி 2026 எப்படி இருக்கும்? பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு, சந்திரனோட வீடு. சந்திரன் வளர்பிறை தேய்பிறை தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசிக்குறிகளுடைய பலன்கள் வந்து மாறிக்கிட்டே வரும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரியும், அமாவாசை பிறந்தவர்கள் ஒரு யோகத்திலும் மாறி மாறி பலன்கள் வரும். சரி, இப்போ இந்த சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் குரு பகவான் உட்கார்ந்துருக்காங்க, 2ல் கேது, 8ல் ராகு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாக இந்த கடகராசிகளுக்கு இப்போதைக்கு தொழில் வியாபாரம் மற்றும் குடும்பத்திலையும் சரி வேலையிலையும் சரி சின்ன சின்ன சிறு சிறு சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சுபவிரியமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கும். ஸோ மேற்கொண்டு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் வந்துட்டு ஒரு மிக பிரகாசமான காலகட்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய விதி அமைப்பு உண்டு. ஏன்னா அந்த உங்கள் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா? அந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் போல் செயல்படுவார் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள்னாலேயே வந்துட்டு மறைமுகமான பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால் கோர்ட்டு கேஸு போலீஸு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஆஜராக வேண்டியது இருக்கும். திடீர்னு உங்களை வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பிரச்சனைக்குரிய விஷயமா உங்களை வந்துட்டு அப்படியே சித்தரிப்பாங்க. அதனால் பல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க, நிறைய பணத்தை விரயம் பண்ணுவீங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துலையும் சரி, உங்களோட கட்சி மீட்டிங் நடத்துகிறவங்களும் சரி, திடீர்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி நீங்கள் ஏதோ ஒன்று பேச போய் அது தப்பாக முடிஞ்சு பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய விதி அமைப்பு உண்டு. பட் இது எல்லாமே கரெக்டாக ஒரு அந்த ஜூன் மாதம் வரைக்கும் தான். அட் த சேம் டைம் இந்த காலகட்டத்தில் தேர்தல் வருது. ஸோ நீங்கள் ரொம்ப உணர்ச்சிப்படாதீங்க, கொந்தளிக்காதீங்க. ஒரு விஷயத்த வந்துட்டு அறிவுபூர்வமாக அணுகுங்க. உணர்ச்சி பருவமாக வந்துட்டு டக்குன்னு பேசி மற்றவங்களை காயப்படுத்தி நீங்களும் அதில் வந்துட்டு சங்கடப்பட்டுக்காதீங்க. கடைசியில் அவசரப்பட்டுட்டு குமார் அப்படின்னு புதுப்பேட்டை போகிற டைலாக் மாதிரி வாழ்க்கை வந்துட்டு சிக்கலாயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது தொழிலதிபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய முதலீடுகள் வந்துட்டு நீங்கள் ஃபாரினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஃபாரினில் வந்து உங்களுக்கும் வந்துட்டு ஒரு அமால்கமேஷன், ஒரு டைஅப்பு, ஒரு கார்பரேட் கம்பெனி கூட ஒரு டைஅப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பணத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஏன்னா குரு 12ல் இருந்தாலும் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்குற பார்வை விடுமிடங்கள்லாம் உங்களோட முயற்சி, உங்களோட வெற்றி எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு, அப்புறம் எல்சி, எல்டி இந்த மாதிரி விஷயங்களையும் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாலருக்குண்டான ஃப்ரீக்குவன்சி வந்துட்டு மாறிட்டே வரும். இந்த வருஷம் டாலர்ஸோட ரேட்டும் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஃப்யூச்சரை ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோட்டிங்கெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் எல்லாம் கோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கன்சைன்மெண்ட்டை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் அந்த டியூட்டியெல்லாம் கரெக்டாக கட்டிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன தப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு நிறைய பேர் டேக்ஸு கட்டாமல் எவேஷன் பண்ணலாம், இல்லாட்டி மறந்துருப்பீங்க, இல்லாட்டி செலவு கணக்கு ஏதாவது மிஸ் ஆயிருந்தீங்கன்னா தயவுசெய்து அதெல்லாமே உங்கள் ஆடிட்டர்கிட்ட செக் பண்ணி ப்ராப்பராக பண்ணிடுங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டி வரும். ஸோ அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. 8ல் இருக்கிற ராகு இருக்கிறனால சினிமா நடிகைகள் தொடர்பு, அவங்கக்கிட்ட பணத்தை விரயம் பண்ணுறது, இல்லாட்டி வேறு விதமான பெண்களுடைய தொடர்புக்காக வந்துட்டு உங்கள் தொழிலில் இருக்கிற பெரும்பகுதி பணத்தை வந்து அவங்களுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டுவீங்க. ஸோ பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த கடகராசிக்கு சுக்கிரன் எப்படி இருந்தாலும் பாதகாதிபதிங்கிறத அந்த மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் வந்துட்டு வருஷ தொடக்கத்திலே 6ல் மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சு நேராக வந்துட்டு குருவோட பார்வையும் இருக்காங்க. ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. கடன் கொடுக்கல் வாங்கல விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கவர்மெண்ட் சைடில் வந்து போய்க்கோங்க. ப்ரைவேட் சைடில் போகிறது வந்து கூடிய வரைக்கும் குறைச்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வேலைக்கு போகிறவங்க, இதில் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கவங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கவங்க 2 செக்மெண்டேஷன்லாம் இருக்காங்க. கவர்மெண்ட் செக்டரில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் தலைவலியான வருஷம் தான். அப் டு ஜூன் மாதம் வரைக்கும் அந்த தலைவலி இருக்க தான் செய்யும். ஏன்னா ஆசிரியர்களுக்கு ஓட்டிங் போடுவாங்க, எலெக்ஷன் டியூட்டி போடுவாங்க. அது மூலிமா சில ப்ரெஷர்ஸ்லாம் சந்திக்க வேண்டி வரும். குடும்பத்தோட டைமிங் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. லீவு கிடச்சும் வந்துட்டு அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு ஏக்கம் இருக்கும். பட் உங்களுக்கு ரெட்டிப்பு சம்பளம் ப்ளஸ் பெனிஃபிட் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதோட சமயத்தில் நீங்கள் லைஃப்பை குடும்பத்தோட லைஃப் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டம் தான். தயவுசெய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகுதி தேர்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போகிற விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். வேலையில் இருந்தாலும் அப்டேட் ஆகக்கூடிய விஷயம்,
மொபைல் அப்டேட் பண்ணுற மாதிரி உங்களையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவூலம் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறவங்க, எக்கனாமிக் அஃபென்சஸில் இருக்கிறவங்க, க்ரைமில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கவங்க. ஏன்னா நிறையா புதையல்கள் இப்போ பொருள்கள்லாம் கிளம்பி வர ஆரம்பிக்கும். அதில் சிலது உண்மையும் இருக்கும், பலது பொய்யும் இருக்கும். ஸோ தேவையில்லாத அலைச்சல் அப்படிங்கிறது நிறையா உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கின லஞ்ச லாவணி கேஸ் எல்லாமே தூசு தட்டி எடுப்பாங்க. நிறைய பேர் அரெஸ்ட் ஆகக்கூடிய சூழல் உண்டு. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது பிராய்ச்சித்தம் தேடுற மாதிரி இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் யாருக்காச்சும் மனசறிஞ்சு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போயே போய் கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா கேது வந்து உங்களை வந்துட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டார். கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ப்ரைவேட் செக்டரில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலதிகாரியும் சரி, உங்கள் மேனேஜரும் சரி, உங்கள் முதலாளியும் சரி, இவங்ககிட்டலாம் வந்துட்டு நிறைய வசவுகள் வாங்க வேண்டி வரும். ஆனால் அதுக்குண்டான கிரெடிட்டும் வந்துட்டு வேறு விதமாக உங்களுக்கு கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் எப்படி பக்கத்தில் உருன்னு இருப்பார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு, உங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு இந்த பணலப்பரனோட இதில் வந்து நான் இன்சென்டிவ் சேர்த்து வச்சிருக்கேன், இதெல்லாம் மொத்தமாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அதை நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலையை வந்து சொனங்காமல் சந்தோஷமாக எடுத்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்குது. ஏன்னா பாக்கியத்தில் சனி இருக்காரு. ஸோ அதை கவனம். வேலை செஞ்சால் தான் அதோட பெனிஃபிட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்தது இல்லத்தரசியல். இல்லத்தரசிகள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் சில கருத்து வேற்றுப்பாடுகள் வந்து போகும். அது மூலிமா சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். மாமியார் நாத்தனார் கொழுந்தனார்கிட்ட வந்து அப்பப்போ சில கருத்து பூசல்கள் வந்து போகும். எல்லாத்தையும் எப்படியோ ஒரு சமாளித்து மேலே ஏறி வந்துடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாரையும் கொஞ்சம் சமாளித்து கொஞ்சம் தியாகமன பெண்மையோட விட்டு கொடுத்து போங்க. கோவப்பட்டிங்கன்னா தேவையில்லாமல் குடும்ப விரிசல் உருவாகி கடைசியில் நீங்களே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி போகிற மாதிரி சூழல் உருவாகும். சப்போஸ் அப்படி அப்ளை பண்ணியிருந்தாலும் எனக்கு இன்னும் கிடைக்கல சார், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வர ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சுதந்திர பறவையாக நீங்கள் வந்து கண்டிப்பாக போவீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாழ்கிற குடும்பத்தில் கொஞ்சம் பெரியவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. சரி எதுவோ அது நீங்கள் செய்யுங்க. அதுக்காக ரொம்ப தப்பாகவும் வந்துட்டு போயிட வேணாம். கரெக்டான ஒரு லைனில் நின்று உங்களோட வேலையில் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அவ்வப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எக்ஸாம் டைமில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, நான் சொல்கிறது என் பையன் கேட்க மாட்டேங்கிறேன், என் பொண்ணு கேட்க மாட்டேங்கிற மாதிரி வந்து போகும். எதையும் கொஞ்சம் பொறுமையாக பக்கமாக எடுத்து சொல்லுங்கள். கோவப்பட்டிங்கன்னா வேலையாகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிதானம் பிரதானம். ஓகேங்களா? அடுத்தது வந்து மாணவ மாணவிகள். இந்த ராசியில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோதனையான காலகட்டம் தான். படிப்பு விஷயத்தை தாண்டி நீங்கள் அடிக்கடி கேம்ஸு, மொபைலு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு 4 மாதத்தில் சரியாக படிக்கிறதுக்குண்டான டைமாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத சில நண்பர்களின் சகவாசம் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி திசை திருப்பக்கூடும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன சார் பயமுறுத்தமாக இருக்குது, நல்லதே இல்லையா அப்படின்னா, நிறைய பேருக்கு படித்து பிளேஸ்மெண்ட் ஆகி கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்துட்டு செலக்ட் ஆகி ஃபாரினுக்கு போகிறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஐஐஎம், ஐஐடி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணி வெளியே போவீங்க. பட் இது எல்லாம் செய்யணும்னா நீங்கள் முதல்ல நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இருந்தே அதுக்குண்டான விஷயங்களை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிக்க பிள்ளைங்க சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது. டெய்லி 2 தடவை குளிங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் வேண்டிக்கோங்க. பொதுவாக இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தடவை வந்துட்டு காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு 2 நெய் விளக்கேற்றி சாமி விட்டுட்டு வாங்க. முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலுக்கே போயிட்டு விளக்கேற்றி சாமி விட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த 2026 வருஷம் நீங்கள் எதிர்பார்க்காத பல திருப்பங்களையும் பல சந்தோஷங்களையும் குரு ஜூன் மாதத்துக்கு மேலே 2ஆம் தேதி வரும்போது கொடுப்பார். அது எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 இருக்கும். அட் த சேம் டைம் கடமையில் ரொம்ப கவனமாக இருங்க, பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி.